சோபிதா கூட இவருக்கு வந்து அவங்க ஒரு இங்கே அவங்களுடைய விவாகரத்துக்கு முன்பே அவங்களுக்குள்ளே அவங்க ஒரு நட்பு இருந்திருக்கு. விவாகரத்துக்கு முன்பே இருந்தது அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க வந்து அந்த பார்ட்டிகளை பப்புகளை மீட் பண்ணுவாங்களோ அது அப்படியே மீட் பண்ணி அது ரகசியமாக தொடர்ந்துட்டு இருக்கு. அவங்களுக்குள்ளே தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. காரணம் வந்து இன்னும் சமந்தாவை எப்போ ஒரு 8ஆம் தேதி ப்ரொப்போஸ் பண்ணாரோ அதே 8ஆம் தேதி தான் அவருடைய 2வது கல்யாணத்துக்கான ஒரு நாளை குறித்து இது பண்ணியிருக்காரு அவர். ஆனால் இவர்கிட்ட பேசும்போது இவங்க சொல்லியிருப்பாங்க நான் தொடர்ந்து நடிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓகே நடிங்கன்னு சொல்லியிருப்பார். ஓகே சார். அப்படி சொன்ன பிறகு இப்போ வந்து நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சார். சில படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கலாம். இத்தனை நாள் நீங்கள் கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் கட்டன் ரேட்டாக அவங்க வந்து அதை இது பண்ணியிருப்பாங்க. அப்படி சொல்லாத பட்சத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. கிளாமராகவும் நடிக்க வேண்டியிருந்தது. இப்போ அவர் கட்டிக்கு போகிற பெண் யார் அப்படிங்கிறத நீங்கள் உடனே தட்டி பார்த்தா அவங்க பேர் போட்டாலே இவங்க என்ன பண்ணியிருக்கான்னு வந்துடுது இன்றைக்கி. அப்போது வந்து இவங்க மறைக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க மட்டும் சவஸ்தியா இவங்க மட்டும் மட்டமா அப்படின்னு கேட்க ஈஸியாக மக்களை கேட்குற அளவுக்கு வந்துடுது. அது ஒரு நடிகை கல்யாணம் ஆகிட்டு விவாகரத்து ஆன பிறகு அது மேலே பல அம்புகள், பல கற்கள், பல பார்வைகள் எல்லாமே வரும். கண்டிப்பாக இதை தவிர்த்து இவங்க வரணும். இப்போ மீனாவுக்கே எத்தனை சர்ச்சைகள் வந்துட்டுருக்கு. மீனாவுக்கே திருமண பக்கம் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும் இவங்களே நிர்பந்தம் பண்ண அவங்க வேணான்றாங்க, இவங்க நிர்பந்தம் பண்ணுறாங்க. இல்லாட்டி இதாகும் அதாகும்னு பல சர்ச்சைகள் கனெக்ஷன் பண்ணி அது இதே போயிட்டுருக்கு. நாளைக்கு இவங்களுக்கும் அந்த மாதிரி வரும். ரெட்ரோலக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாரோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். நன்றி, மிக்க நன்றி. பொதுவாகவே நிறைய கல்யாண விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் சார். ஆமாம். கடந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலும் நம்ம கல்யாண விஷயம் தான் இருக்கும், பரவாயில்ல அதுதான் போயிட்டும் இருக்குது. ஆமாம். அந்த வகையில் ஒரு தமிழ் துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நடிகையாக கூறப்படுற சமந்தா மற்றும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல பெரிய சூப்பர் டூப்பர் ஸ்டாராக இருக்கிற நாகார்ஜுன் அவரோட பையன், அவருமே பெரிய ஸ்டார் தான். அவங்க கடந்த 2017 காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-3 வருஷம் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு இதுவாக பேசப்பட்டு வந்துருச்சு. இப்போ சமீபத்தில் நேற்று வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யாவுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆனதாக ஒரு பரவலாக நம்ம ஃபோட்டோ இந்த இணையதளம் மூலமாக பார்க்க முடிஞ்சிச்சு. எப்படி சார் நம்ம இது பண்ணுறது? அவங்க யார், அந்த பொண்ணு யார், சடனாக கல்யாணம் பண்ணதுக்கு என்ன காரணம் சார்? இது சடனாக கல்யாணம் நடக்கலை. உங்களுக்கு வந்து நாக சைதன்யாவும் இவங்களும் சம்பந்தாவும் சேர்ந்து இருக்கும்போதே 2 வருஷம் முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருந்துருச்சு. அவங்களுக்கு சோபிதா கூட இவருக்கு வந்து அவங்க ஒரு இங்கே அவங்களுடைய விவாகரத்துக்கு முன்பே அவங்களுக்குள்ளே அவங்க ஒரு நட்பு இருந்திருக்கு. விவாகரத்துக்கு முன்பே இருந்தது அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க வந்து அந்த பார்ட்டிகளை பப்புகளை மீட் பண்ணுவாங்களோ அது அப்படியே மீட் பண்ணி அது ரகசியமாக தொடர்ந்துட்டு இருக்கு. அவங்களுக்குள்ளே தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. காரணம் வந்து இன்னொன்று வந்து அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற அதை தாண்டி அவங்க கொஞ்சம் ஒரு நாளாக கொஞ்சம் கிளாமரெல்லாம் நல்லா நடிச்சிட்ருக்காங்க. நிறைய ஹிந்தியிலலாம் பார்த்திங்கன்னா பயங்கர கிளாமராக நடிப்பாங்க அவங்க. அதாவது இதில் வந்து பொன்னார் சங்கரில் கூட பொன்னியின் செல்வனில் கூட உங்களுக்கு வந்து அந்த வானதிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க அவங்க. ஓகே சார். கொஞ்சம் ஒரு நல்ல இதாக இருப்பாங்க. ஆனால் சமந்தா அளவுக்கு இருக்காங்க அழகா இப்படிங்கலாம் சொல்ல முடியாது. வேறு ஒவ்வொருத்தருடைய ரசனை ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதில் இருக்கும். அவங்க அப்போவே அவங்க பழகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து சமந்தாவுக்கும் இவங்களுக்குள்ள ஒரு இதாக ரிலேஷன்ஷிப் அந்த இது வருது. அப்புறம் பேக்கப் இதாகுது. அவங்களுக்குள்ள ஒரு விவாகரத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்து விவாகரத்துலாம் முடிஞ்ச பிறகு இப்போது வந்து அதே சமயத்தில் வந்து ஒரு சமந்தாவை எப்போ ஒரு 8ஆம் தேதி ப்ரொப்போஸ் பண்ணாரோ அதே 8ஆம் தேதி தான் அவருடைய 2வது கல்யாணத்துக்கான ஒரு நாளை குறித்து இது பண்ணியிருக்காரு அவர். கல்யாண டேட்டை இது ஒரு ஆண்களுடைய வக்கரமான ஒரு புத்தியாக இருக்கலாம், அப்படி வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா பார்த்தியா நான் எனக்கு 2வது நடக்கும்போது பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுட்டு பண்ணுறாரு போல். ஆமாம், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. அதாவது அதே 8ஆம் தேதி மறுபடியும் வந்து உங்களுக்கு கடந்த இதுகளில் இவங்களுக்குள்ளே அந்த ப்ரொப்போஸ் பண்ணார். இப்போ இவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி நிச்சயதார்த்தம் நடக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் சமந்தா ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க. இதே 8ஆம் தேதி நேற்று அவங்க பண்ண சம்பவம் வந்து அந்த மல்யுத்த வீராங்கனைக்காக ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. ஒரு எதிர்குரல் ஒரு சின்ன விஷயம். ஆமாம், அதுக்காக ஒரு எதிர்குரல் கொடுத்து அவங்க ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு சமூக அக்கறையோடு பண்ணியிருக்காங்க. இவர் வந்து சுயநலத்தோடு ஒரு பதிவு போடும்போது
ஒரு விஷயத்தை வெளியிடும்போது அதை விட சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணி அவர் எங்கோ கொஞ்சம் உயரத்துக்கு போயிடறாங்க சமந்தா. நடிகை சமந்தாவும் சரி, நடிகர் நாக சைத்தன்யாவும் சரி, எதனால அந்த டிவோர்ஸ் வந்து இதுவாச்சு சார்? ஒரு பக்கம் அரசியல் புரசலாக பேசுகிற விஷயம் என்னென்னா, நடிகை சமந்தா வந்து ரொம்ப கிளாமர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால நாக சைத்தன்யா அவங்க அப்பா வந்துட்டு வேணான்ற மாதிரி முடிவு பண்ணி அவர் தான் அந்த டிவோர்ஸ்க்கு மெயினான காரணம், அவங்க அப்பா தான் வேணாம், இந்த பொண்ணு வேணாம் அப்படின்ட்டு பேசப்படுது சார். அதெல்லாம் உண்மையா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. இவங்க வந்து கல்யாணம் செய்யும்போது இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க, லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. கல்யாணம் செய்யும்போது இவங்க வந்து நான் நான் நடிப்பேன்னா ஓகேன்னு சொல்லிட்டார் இவர். நீங்கள் நடிக்க வேண்டாம்னு அன்றைக்கே சொல்லியிருந்தா இவர் வந்து அவங்க நடிக்க போகிறதில்ல, நடிக்க வேண்டாம், நீங்கள் வந்து வீட்டை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்படின்னா வாங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்க நடிக்க போகிறதில்ல. அன்றைக்கே பேசும்போது இவங்களுக்குள்ள ஆமாம் நீ நடிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது, தடை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் சுதந்திரம், அதாவது ஏதோ ஒரு அன்றைக்கி இருந்த ஒரு லவ்வில் அவர் சொல்லிட்டார். அன்றைக்கி அவர் மேலே ஒரு ஈர்ப்பு, லவ் அதெல்லாம் இருக்குல்ல, அதனால் வந்து ஓகே நம்ம வந்து நடிக்கலாம், நீ நடிக்கலாம், நானும் நடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சேர்ந்து கூட நடிக்கலாம், ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு அவர் சுதந்திரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில கதாபாத்திரங்கள் வந்து ஆக்சுவலாக மேரிட் ஆகாத உமன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமாம், அவங்க வந்து ஒரு நடிகைன்னா நீங்கள் அப்படி தான் இருக்கும், ஒரு கிளாமர் கேரக்டர் வரும், இந்த கேரக்டர் அந்த மாறி வரும். அந்த கேரக்டருக்கு அவசியம் படும்போது நீங்கள் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக அந்த கேரக்டருக்காக நீங்கள் பண்ணி ஆகணும். அதனால் அவங்க பண்ணியிருந்தாங்க. அதை ஆரம்பத்திலே வந்து நீங்கள் அமலாவை கல்யாணம் பண்ணார் இல்லையா, அவரை பண்ணும்போது அவங்க வந்து நாகார்ஜுனா பண்ணும்போது, அவங்க அப்பா நாகார்ஜுனா பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து இனிமேல் நடிக்க மாட்டேன்ட்டு அவங்க வந்து ஒரு ப்ளூ கிராஸ்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி, அதாவது அந்த ப்ளூ கிராஸ் மாதிரி ஒரு இயக்கத்தை தொடங்கி, அது மிருகங்களுக்கு பாதுகாப்பு, மிருகங்களுக்கு ஒரு கருணை காட்டுற மாதிரியான ஒரு இயக்கம் ஆரம்பித்து அதில் வந்து தன்னை ஈடுபடுத்திட்டாங்க. யார் ஆரம்பிச்சது சார்? அமலா நடிகை அமலா. சரி. அதை அவரை நாகார்ஜுனா கல்யாணம் பண்ண பிறகு அவங்க வந்து அந்த மாதிரி போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, தன்னை மறுபடியும் இந்த படங்களில் நடிக்கிறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஈடுபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சில இடங்களில் மொட்டை கூட அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. தன்னை வந்து ஒரு நடிகையை காட்டிக்கல, எதுக்குமே ஒரு ப்ளூ கிராஸ் மாதிரியான ஒரு மிருகங்களுக்கு இவங்களுக்கு ஒரு கருணை உள்ள ஒரு தாய் மாதிரி ஒரு அந்த மாதிரி அவங்க அந்த பேட்டர்னில் போயிட்டாங்க. அதனால் அவங்க மேலே எந்த இதுவும் வரல. மறுபடியும் அவங்க நடிக்க போகிறாங்களா இல்லையான்னு கேள்வியும் யாரும் கேட்கல, ஏன் நடிக்கலைன்னு கேட்கல. ஏன்னா அவங்க பேட்டர்ன் அவங்க உருவாக்கிட்டாங்க. நான் இதை பண்ண போகிறேன், இது ஒரு சமூகத்துக்கு நான் இதை பண்ண போகிறேன்னு சொன்ன பிறகு அவள் யாருமே அதை கேட்கல. அதனால் அப்படி போயிட்டாங்க அவங்க. ஆனால் இவர்கிட்ட பேசும்போது இவங்க சொல்லியிருப்பாங்க நான் தொடர்ந்து நடிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓகே நடிங்கன்னு சொல்லியிருப்பார். ஓகே சார். அப்படி சொன்ன பிறகு இப்போ வந்து நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சார். சில படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கலாம். இத்தனை நாள் நீங்கள் கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் கட்டன் ரேட்டாக அவங்க வந்து அதை இது பண்ணியிருப்பாங்க. அப்படி சொல்லாத பட்சத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. கிளாமராகவும் நடிக்க வேண்டியிருந்தது. இது வந்து நீங்கள் ஒரு சினிமான்னு வந்த பிறகு என்ன நடிச்சிருக்காங்க, சினிமான்னு வந்த பிறகு உங்களுக்கு ஒரு தொழில் அதுங்க. அது தொழிலை வந்து நீங்கள் தொழிலாக பார்க்கும்போது எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக கிளாமராக அந்த கிளாமர் கேரக்டர்னு கிளாமராக இருக்கணும் ஒரு அதனால தான் அதை பண்ணியிருக்காங்க. இதை வந்து அவங்க வந்து இன்றைக்கி அதுவும் ஒரு காரணமாக சார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமந்தாவுக்கு ஒரு பெரிய நோய் ஒன்று ஏற்பட்டிருக்கு, அதனால் நாகச்சைத்தன்யாவோட தந்தை வந்துட்டு இதையும் ஒரு காரணமாக சொல்கிறாருன்ற மாதிரி கேள்வி. உண்மைதானா சார்? அது அவங்களுக்கு ஒரு நோய் இருக்கிறது உண்மைதான். நோய் இருந்தது, அதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ இதாகிடுச்சு. இது பண்ணாங்களே, ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. மிகப்பெரிய செலவு, கையில் இருந்த காசெல்லாம் செலவு பண்ணி இப்போது பண்ணிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு தேறி வந்துட்டாங்க. இப்போதைக்கு மறுபடியும் பழையப்படி தன்னை உற்சாகம் வேண்டும், பழையப்படி இந்த உடல் அமைப்பு இருக்கணும். முன்னாடி மாதிரி இப்போ அவங்க படத்தில் பெருசாக நடிக்கிறது இல்லை சார். இல்லை, அதை வந்து மறுபடியும் தன்னை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க யோகா அதெல்லாம் யோகா கிளாஸ்க்கு எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணி இப்போ உடலை நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங் ஆக்கணும். முதல்ல நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு சக்ஸஸ் ஆகிட்டு இப்போது தேறி வந்தாச்சு. மறுபடியும் நீங்கள் பழைய நிலையில் வந்து உங்கள் உடல் அமைப்பை நீங்கள் உருவாக்கணும். ஒரு வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் உருவாக்கும் போது அடுத்தடுத்த நடிகை திறனுக்கு உருவாக்கணும். ஆமாம், ஒரு நடிகைக்கான ஒரு இதோட உருவாக்கணும். ஒரு உடல் வலுவாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து சுவர் இருந்தால்தான் சித்திரம் அப்படிம்பாங்க. உடல்நிலை நலமாக இருக்கணும். உடலுக்கான அதுக்கான ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி தன்னை மறுபடியும் அவங்க வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிறாங்க, தன்னுடைய உடலை ஆரோக்கியத்தை இது பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு படங்கள் அவங்களுக்குலாம் இருக்குது. இப்போது விஜயுடைய கடைசி படம் அவங்க தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே சார். விஜயுடைய கடைசி படம் இருக்கு இல்லையா, 68 69 நினைக்கிறேன், 69, அது வந்து அவங்க தான் ஹீரோயினை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணலாம், ஏன்னா ஏற்கனவே அவங்க பண்ண படம் சக்ஸஸ் ஆகிருக்கு அவங்க கூட. அந்த சக்ஸஸ்க்காக ஒரு மறுபடியும் அந்த காம்பினேஷன் இதாக வரலாம்.
அதனால் அந்த மாதிரி தெலுங்குலேயும் அந்த மாதிரி உங்களுக்கு புஷ்பா இல்லைப்பா அந்த டான்ஸ் பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அந்த பாட்டு. அந்த மாதிரி அங்கேயும் அந்த மாதிரி தெலுங்குலேயும் இது வரலாம். அது வந்து தவிர்க்க முடியாதது. சினிமாவுக்குள்ளே மறுபடியும் அவங்க வரலாம். ஆனால் அவங்க 2வது கல்யாணம் அறிவிக்கலை. இவர் 2வது கல்யாணம் அதுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டார். இவங்கள லவ் பண்ணி தான் முடித்தார். 4 வருஷம் வாழ்ந்தார், முடிஞ்சிச்சு. மறுபடியும் அவங்களையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன லவ் என்ன கண்றாரு. சரி, இப்போ கிளாமருக்காக தான் இவங்களை டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போனோம்னா, இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்க போகிற சோபிதா துலிபாலா அப்படின்ற ஒரு நேம், அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வந்தாங்கன்னா மாடலிங் மூலிமா தான் அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வெளியே வந்திருக்காங்க. இப்படி பார்க்க போனால் அவங்க பயங்கரமாக கிளாமராக போட்டுட்டு தான் அவங்க எப்படி மாடலிங்னாலே ஹிந்திலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாமராக பண்ணியிருக்காங்க. பொன்னியின் செல்வன் அப்படி இல்லை, தெரியல. அது அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு பொண்ணு மாதிரி கொஞ்சம் நல்ல போத்தி வச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்போ சமந்தா கிளாமருக்காக அவங்க டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இவங்க பயங்கர கிளாமராக இருந்தால் உள்ளே வராங்க. இது எப்படி சார் நம்ம பார்க்க நம்ம எப்படி எடுத்துக்கிறது, ஒரு ஆடியன்ஸாக எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து நீங்கள் என்னென்னா அவங்க கிளாமர் காட்டினா பிடிக்கல, இவங்க கிளாமர் காட்டினா பிடிச்சிருக்கா, அப்படி எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்களா, மாமியார் முடிச்சா மண் குடம், மருமகன் முடிச்சா பொன் குடம் அப்படிம்பாங்க இல்லையா. இவங்க முடிவு பண்ணால் அது வந்து அவங்க சரியில்லை, அவங்க முடிவு பண்ணால் ஓகே அப்படி. அதில் இன்னொன்று என்னென்னா, இவங்க தமிழ்நாட்டு பொண்ணு, பல்லாவரத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து அதே ஆந்திரா அந்த சைடு அவங்க சேர்ந்தவங்க. அவங்க ஜாலியாக அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆந்திர பிரதேசம் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தெலுங்கு பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது அப்படி சொல்கிறாரு. அது சமூகம் சார்ந்திருக்கிறவங்க. ஆமாம், அவங்க சமூகம் சார்ந்தவங்க. ஓகே, அது ஒரு இதாகுது அப்படிங்கிற மாதிரி. இவங்க தமிழ்நாட்டு பொண்ணு தானே, தமிழ் பொண்ணு நினைக்கிறேன், தமிழ் பொண்ணு கிறிஸ்டின் இனமோ நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அதை இவங்க அவங்களுக்கு அந்த சலுகைகள் கொடுக்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில ஊர்களில் போனீங்கன்னா சமூகம் சார்ந்திருந்தால் கிளாமர் காட்டினா பரவாயில்ல. சில ஊர்களில் போனீங்கன்னா அந்த ஊருக்காரங்க தான் முக்கியம் தருவாங்க. அந்த ஊருக்காரருக்கு நான் வெளியேந்து வந்தவங்களுக்கு 55 ரூபா அப்படின்னா ஊருக்காரங்களுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க இந்த பொருள். ஏன்னா அந்த ஊர் பாசம் அப்படிங்கிற அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாசம் இருக்கலாம். அதனால் அவங்க என்னதான் கிளாமர் பண்ணாலும் ஓகே, ஊர் பாசங்கன்ற மாதிரி ஊர்காரங்கிட்ட பரவாயில்ல. ஆமாம், அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி இதை ஏற்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு. ஏன்னா அது வந்து இவர் நாக சைதன்யா தான், அவருடைய வாழ்க்கையை அவர் தானே தீர்மானிக்கிறது. ஏன்னா இப்போ நாகார்ஜுனாவுக்கும் பார்த்தீங்கன்னா 2 திருமணங்கள். ஆமாம், அந்த வரிசையில் இப்போ அவர் பையனும் 2வது திருமணம் பண்ணுற மாதிரி வருது. அப்பாவை போல பிள்ளை மாதிரி. ஆமாம், அது ஆமாம், அப்பாவை போல் அப்பா இப்படி 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அதே மாதிரி தான் அப்பா வந்து உங்களுக்கு வெங்கடேஷுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணார். வெங்கடேஷ் வந்து இவருடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணார். இப்போ உங்கள் தாத்தாக்கு எப்படி சார், அவங்களும் 2 திருமணமா? இல்லை, நாகேஸ்வரர் 2 கல்யாணம் இல்லை. அவரும் கொஞ்சம் நல்ல ஒரு ஜாலியான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். சினிமா சார்ந்த ஆட்கள்னால் உங்களுக்கு எல்லாமே இருக்கும், அதில் தவிர்க்க முடியாதது. ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணல. 2வது திருமணம். ஆமாம், சில பேர் அப்படியே அரசல் மகனும் பேரனும் பண்ணிட்டாங்க. ஆமாம், பட்டும் படாமல் போயிடுவாங்க சில பேர். அதாவது நீங்கள் சேர்த்த தாண்டும் போது கொஞ்சம் கால் நனையும், ஒரு அடுத்தடுத்துல போய் தண்ணி கையை கழுவிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி அவர் இருந்துட்டார். ஆனால் இவங்க வந்து இந்த ஜெனரேஷனுக்கு அது கிடையாது. அந்த ஜெனரேஷன் உங்களுக்கு வந்து அதை பெருசாக வெளியே தெரியாது, மீடியாலாம் கிடையாது. அன்றைக்கி பத்திரிகை ஒன்று தான். பத்திரிகையில் வந்து அதுவும் பத்திரிகை ரேட் அந்த காலகட்டங்கள், அவருடைய காலகட்டத்தில். அதுக்கு பிறகு இவங்க காலகட்டத்தில் பத்திரிகைகள் அதிகமாக நாகார்ஜுனா காலத்தில். இப்போ நாக சைதன்யா வந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மீடியா வந்தாச்சு. எது நடந்தாலும் உடனுக்குடன் டக்குன்னு வெளியே தெரிஞ்சிடும். ஆனால் அவங்களுக்கு அது இல்லை. அந்த வகையில் அவங்க தப்பிச்சாங்க. இவங்க வந்து இப்போ அது உடனே தெரிஞ்சிருது. அவங்க இப்போ அவர் கட்டிக்கு போகிற பெண் யார் அப்படிங்கிறத நீங்கள் உடனே தட்டி பார்த்தா அவங்க பேர் போட்டாலே இவங்க என்ன பண்ணியிருக்கான்னு வந்துடுது இன்றைக்கி. அப்போ வந்து இவங்க மறைக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க மட்டும் சவஸ்தியா, இவங்க மட்டும் மட்டமா அப்படின்னு கேட்க ஈஸியாக மக்களை கேட்குற அளவுக்கு வந்துடுது. அது அதனால் ஈஸியாக தெரிஞ்சிருது இன்றைக்கி மீடியா இருக்கிறனால. அதனால் அவங்க தப்பிச்சாங்க. இவங்க வந்து இவங்களை பற்றி நம்ம பேச வேண்டிய இருக்குது. நடிகை சமந்தா வந்து இதுக்கப்புறம் இப்போ இவர் பண்ணிட்டார் 2வது திருமணத்துக்கான இது பண்ணிட்டு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நடிகை சமந்தா வந்து பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? இப்போதைக்கு அவங்க அதை பற்றி ஒன்றும் பேசலை. இப்போதைக்கு அவங்க உடல்நிலையை கொஞ்சம் தேறி வரணும். உடலில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் இது பண்ணாங்க. இப்போ ரெஸ்ட் எடுத்தாகணும், கொஞ்சம் உடல்நிலை தேறி வரணும், மறுபடியும் அவங்க தொழில் அவங்க தொடங்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜீவனம்சம் பெருசாக முன்னே கொடுக்கும்போது வேணான்னாங்க. அதுக்கு பிறகு ஜீவனம்சமாக சில வீடுகள் ஏதோ இடங்கள்லாம் கொடுத்துருக்கிறதா அவங்க வக்கீல் சொல்கிறார். கொடுத்துருக்கலாம். ஆமாம், இவங்களும் சம்பாதிச்ச பணம் இனிமேல் சம்பாதிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து அவங்க அந்த முடிவு செய்யலாம். ஃப்யூச்சரில் வந்து அநேகமாக அவங்களுக்கும் சின்ன வயசு தான். ஆமாம், அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது இல்லையா. அதை இதோட சினிமாவோட அதோடு முடிஞ்சிட்டு போவதில்லை. அதனால் அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கும். அநேகமாக சினிமாவை சார்ந்தவங்களோ, சினிமா டைரக்டரோ அல்லது சினிமாவை தாண்டி ஏதாச்சும் ஒரு தொழிலதிபரோ, சினிமாவை சார்ந்த உள்ளவங்களுக்கு. ஆமாம்,
இல்லை சினிமா சார்ந்து நிறைய பேர் வந்துடுறாங்க கண்டிப்பாக. ஆனால் வந்து என்னென்னா இன்றைக்கி இன்னொன்று விஷயம் வந்து நீங்கள் தெலுங்குலேயே அவங்க இல்லாமல் தமிழ்லேயும் அதிகமாக நடிக்க ஆரம்பித்தாங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் இதாகிடும். என்னென்னா ஒரு இது என்னென்னா, ஒரு நடிகை கல்யாணம் ஆகிட்டு விவாகரத்தான பிறகு அது மேலே பல அம்புகள், பல கற்கள், பல பார்வைகள் எல்லாமே வரும். கண்டிப்பாக. இதை தவிர்த்து இவங்க வரணும். இப்போ மீனாவுக்கே எத்தனை சர்ச்சைகள் வந்துட்டுருக்கு. மீனாவுக்கே திருமண பக்கம் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும் இவங்களே நிர்பந்தம் பண்ண, அவங்க வேணான்றாங்க, இவங்க நிர்பந்தம் பண்ணுறாங்க, இல்லாட்டி இதாகும் அதாகும்னு பல சர்ச்சைகள் விடு கனெக்ஷன் பண்ணி அது இதே போயிட்டுருக்கு. நாளைக்கு இவங்களுக்கும் அந்த மாதிரி வரும். ஏதாச்சும் ஒரு அமைச்சரோட ஏதாச்சும், ஏன்னா இப்படி கல்யாணம் பண்ணாமல் அல்லது இவங்க குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேலி இருக்கு இல்லையா, அதனால் வந்து யாரும் உடனே ஒரு வார்த்தை பேச முடியாமல் பார்த்து பண்ணிக்கணும். நாகதட்சணை கல்யாணம் பண்ணுற 2வது திருமணம் பண்ணுற அந்த நடிகை வந்துட்டு அவங்களுக்கு ஏதனும் முதல் திருமணம் ஆயிருக்கா, இல்லை அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு திருமணம்? இல்லை, இதுதான் முதல் திருமணம் நினைக்கிறேன். இவருக்கு 2வது திருமணம், அது 2வது ஆகுறாங்க. அவருக்கு வந்து இதுதான் முதல் திருமணம் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நிறைய அந்த படங்கள் நடிக்க இந்த ஒரு தன்னை டெவலப் பண்ணிக்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே. அதனால் அவங்க திருமணம் செஞ்சது அது இல்லை. ஆனால் இவங்க வந்து ஆரம்பத்தில் ஒரு 2 வருஷம் முன்னாடியிலேருந்து இவங்களுக்குள்ள ஒரு கலெக்ஷன் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து இது பண்ண ஆரம்பிச்சினாங்க அப்போவே. இப்போ டைவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவருக்கு கனெக்ஷன் ஆயிடுச்சுன்றீங்க? ஆமாம், இருக்குன்றாங்க. அங்கே பெரும்பாலும் தெலுங்கு பத்திரிகை சார்ந்தவங்க சில பேர் கேட்கும்போது 2 வருஷம் முன்னாடியே அவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன். அவர் இவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இவரை சாக்கு சொல்லி இவங்களை டிவோர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவர் நிறைய பெண்களோடு தொடர்பு வச்சுருக்கலாம். அந்த மாதிரி அதாவது ஒரு ஹீரோன்னு சொல்லும்போது பலரோடு பழக்கம் வரும், இவங்களுக்கும் பழக்கம் வரும். அதை தவிர்க்க முடியாது. சில பேர் பப்புக்கு போவாங்க, சில பேர் கப்புக்கு போவாங்க, இது மாதிரிலாம் உண்டு. அது அந்த மாதிரி இவங்க ஆரம்பத்துலேருந்து இருந்தாங்க அப்படின்னு 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவரும் வந்து இவங்களை தப்பு சொல்ல முடியாது. நம்ம புரிஞ்சிருவோம். நான் உன்னை பற்றி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், என்னை பற்றி நீ ஒன்றும் பேசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே அடுத்து தனுஷ் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இவங்க ஜிவி பிரகாஷ் அதே மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எங்களை பற்றி கேட்க அவங்க சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், நாங்கள் வந்து அவளை பற்றி நான் பேசுவோம், அவன் பற்றி பேசவில்லை, நாங்கள் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் அது மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே. அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு உங்களுக்குள்ளே இப்படி பேசியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு விவாகரத்து பண்ண பிறகு இவங்களுக்கான தேவையான அந்த ஜீவானம்சத்துக்கான இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக இவங்களும் வெளியேறாங்க. அதுக்கு பிறகு இவங்க கல்யாணம் பண்ணிட்டாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் அவருக்கு முன்னாடி இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க மேலே ஒரு அலைஞ்சாங் கேஸுங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்க பண்ணலை, நல்ல வேலை அவர் பண்ணிட்டார். இவங்க மேலே ஒரு சிம்பத்தி இப்படி வந்தாச்சு. இவங்க மேலே ஒரு நல்ல பெண் இவளை போய் விழுந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தி இப்படி மாதிரி மாறிடுச்சு. அதுதான் ஒரு இது. சார், நடிகை சோபிதா துலிபாலா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி சார்? சினிமா சார்ந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்க எப்படி? சினிமா சார்ந்த ஃபேமிலியாக தெரியல. அது அவங்க வந்து தொழிலதிபர்களாக இருந்திருக்கலாம். வேறு ஒரு பெரிய ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபேக்ட்ரிகிட்டே வச்சு இந்த மாதிரி இருக்கலாம். பெரிய ஃபேமிலியாக இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் அவங்க போக முடியும். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு நடிகைங்கிற சாதாரண காரணம், பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ள அது வந்து மிகப்பெரிய ஃபேமிலி. உங்களுக்கு வந்து ஏறக்குறைய உங்களுக்கு 400-500 கோடி 4000-5000 கோடி ரூபாய் கிட்ட சொத்து இருக்கிற குடும்பம். அது பெரிய குடும்பம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சொந்த ஸ்டூடியோ இருக்குது, காலேஜ் இருக்குது, அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அது போக உங்களுக்கு தேட்டர்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஒரு பெரிய குடும்பத்தில் போனோம்னா நீங்கள் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. அதனால் அவங்களும் பெரிய பேக்ரவுண்டு இருக்கும். அதை வச்சு தான் இவங்க உள்ளே போகிறாங்க. அது ஒரு இது. சார், இந்த கல்யாணமானது எப்போ நடக்க இருக்குது சார்? இல்லை, நேற்று தான் இது பண்ண என்கேஜ்மெண்ட் நேற்று 8ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. ஆமாம், பண்ணியிருக்காங்க. அது இப்போ அதில் டேட் போடலன்னு நினைக்கிறேன். இன்னும் போட்டிருக்காங்க என்ன தெரில, இன்னும் அறிவிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே. அவங்களுக்குள்ளே உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம். அடுத்த படங்களையும் ஏதாச்சும் பண்ணிட்டு அந்த டேட்லாம் பார்க்கலாம், இது பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி. அன்றைக்குமா அதுவும் மறுபடியும் அதே மாதிரி ஒரு 8ஆம் தேதியில் வச்சா பண்ணுறது, என்ன பண்ணுறது? 8ஆம் தேதி அந்த எதுவும் பண்ண முடியாது. ஜூலை 8 அது ஆகஸ்ட் 8. ஆகஸ்ட் 8 பண்ணுவேன். மேபி அடுத்த 8 கூட வாய்ப்பு இருக்காது. இல்லை, அது வந்து அவ்வளோ தூரம் போக மாட்டாங்க. அன்றைக்குமா 2 மாதம் 1 மாதத்தில் அதை அறிவித்து அவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அவங்களுக்குள்ள போய் ஆகணும். அவங்களுக்கும் ஒன்று குழந்தை குட்டியெல்லாம் வந்தாகணும் இல்லையா, அடுத்த ஜெனரேஷன் கிளம்பி ஆகணும் அவங்க வந்து. அதனால் சீக்கிரம் பண்ணி விட்டுருவாங்க அவருக்கு, நாகசைதன்யாவுக்கு. சார், இப்போ நாகார்ஜுனா அவங்களோட 2வது மனைவி
அமலா அவங்களோட பையனுக்கு இன்னமும் மேரேஜ் ஆகலை, இவருக்கு 2வது மேரேஜே ஆக போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு மேரேஜ் ஆகுமா எப்படி சார்? இல்லை ஆகும். ஒரு நல்ல அழகாக இருக்கான் அவருக்கு பையன். அந்த அகில் வந்து அவரும் சமீபம் படம் நடிச்சிட்டு வந்துட்டு நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. பார்க்க ஒரு சாமிங்காக நல்லா அழகாக இருக்கான். இவரை விட கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கான். ஓகே ஓகே. இவர் கொஞ்சம் அசம்பந்தமாக இருப்பார், கொஞ்சம் அவர் கொஞ்சம் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கான், அழகாகவும் இருக்கான். அவனுக்கு அந்த இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லவ் இருக்கலாம், ஓடிட்டு இருக்கலாம். அண்ணனுக்கு மறுபடியும் கல்யாணம், அண்ணன் பிரிஞ்சிட்டார், மறுபடியும் 2வது கல்யாணம் பண்ண போறாரு, பண்ணிட்டு போட்டோம். தம்பி இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணலையே. ஆமாம், தம்பிக்கு இனிமேல் அவங்களுக்கு ஏதாச்சும் ரெடியாக வச்சுருப்பாங்க. அவர் வந்து ஒன்று அமலா பார்த்து வச்சுருப்பாங்க, இல்லாட்டி இவர் பார்த்து வச்சுருப்பாரு. அநேகமாக இது முடிகிற ஸ்டேஜில் டக்குன்னு அதை அறிவிக்கலாம். ஏன்னா அவரும் படங்களில் நடிச்சிட்டு இருக்கார் பிஸியாக. இவர் பண்ண படங்கள் சமயத்தில் எதுவும் பெருசாக போகலை. ஆமாம், ஏதோ ஒரு படம் பண்ணார் கடைசியாக தமிழ்லையும் தெலுங்குலையும் பண்ணி, அது வெங்கட் பிரபு பண்ண படம். அப்படியா சார்? அவருக்கு அடுத்த கட்டம் வந்து உங்களுக்கு இனி மறுபடியும் ஒரு சக்ஸஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு. இப்போ கல்யாணம் ஆன பிறகு உங்களுக்கு தான் அவர் கல்யாணம் பண்ணுவார் நினைக்கிறேன். இப்போ சக்ஸஸ் கொடுத்தா இல்லை, அப்படி கிடையாது. அவங்களுக்கெல்லாம் எதுக்கு என்னத்துக்கு சக்ஸஸ் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே பெரிய மில்லியனர் குடும்பம் தானே, அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் அந்த கேரியரில் அவங்களோட லைஃப்பில் வந்து அந்த ஒரு அடுத்த படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அது இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டாலே பல தலைமுறை வரும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது தேவையில்லை. ஆனாலும் அடுத்து அவருடைய சக்ஸஸ் கொடுக்கணும். அதே சமயத்தில் அவர் மேலே வந்து இல்லை, இப்போ சிம்பத்தி மக்கள் மத்தியில் இல்லை, ஒரு சின்ன அவேர்னஸ் இருக்குது. ஓகே ஓகே சார். ஒரு யார் மேலே சார்? இவர் நாகசைதன்யம் மேலே. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து இவர் விவாகரத்து ஆனார், உடனே கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 4 வருஷம் அவர் சேர்ந்து வாழ்ந்தாங்க, காதல் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போகிறாரு. அந்த ஒரு இவங்க கல்யாணம் பண்ணல, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தி இவங்க மேலே வரும். அவங்க ஊர் மேலே கொஞ்சம் அவர் மேலே கொஞ்சம் இதுவாக தெரியும். ஏன்னா பெரும்பாலும் அந்த மாதிரியெல்லாம் நிறைய நடிகர்களுக்கு அப்படி நடந்துருக்கு. ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு உடம்பு ரீதியாகவும் அவங்க நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நடிகை சமந்தா அவர்கள் ஆமாம், உடம்பு ரீதியாகவும் சரி, வாழ்க்கை ரீதியாகவும், மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அதுலேருந்து அவங்க விடுபட்டு வெளியே வரணும். இதெல்லாமே இது பண்ணிட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக தன்னுடைய லைஃப்பை அவங்க வெளியே வர்றதுக்குள்ளே இவர் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகிறாரு. ஆமாம், அது சகஜம்தான், ஆண்களுக்குள்ளே சகஜம்தான். அது வந்து உங்களுக்கு அந்த ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அப்போ வந்து வாரிசு உங்களுக்கு ஒரு இது தேவைப்படுது, அதை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. அப்படியே இருந்தால் இதாகப்படும் ஃபுல்லாக. அதுதான் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலக்ஸ் நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி சார்.